புதுசா அப்டேட் பண்ண 2025க்கான KTM டியூக் 390 மாடலை KTM அஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாடல்ல KTM இது நீதானாடா அப்படின்னு நம்ம ஷாக் ஆகிற மாதிரி ஒரு புது அப்டேட்டையும் கொடுத்து பிரைசிங்கும் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த KTM டியூக் 390க்கு எமோடி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கலர் ஆப்ஷன் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலை வந்து ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டாங்க. இந்த அட்வென்ச்சர் 390 மாடல் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மாடலில் ஸ்டாண்டர்டாக வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்துச்சு. அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நியூ ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ்க்காக பிரைஸ் ஹைக் வந்து பெருசாக பண்ணலை. ஸோ அதே சேம் 2.95 லேக் எக்ஷோரூம் ப்ரைஸுக்கே தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேல்ஸில் இருந்த சேம் ப்ரைஸிங் தான். ஸோ சின்னதாக ஏதாச்சும் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாலே KTM பார்த்தீங்கன்னா 5000 to 10,000 வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்டேட்டுக்கு எந்த ஒரு ப்ரைஸ் ஹைக்குமே பண்ணலங்கிறது தான் ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமா இருக்குது. இந்த 390யோட ஹைலைட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் கொடுக்கல. அதே ஒரு 400cc லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான். ஸோ 46 bhp பவர் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணோம். ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. லான்ச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. TFT கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறது நியூ அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டமும் ஒரு புது கலர் ஆப்ஷன்ஸும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ஹைக் வந்து பெருசாக பண்ணலை. ஸோ இந்த நியூ அப்டேட்ஸ் பற்றின உங்களோட கருத்தில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெகுலராக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.